நாம் வணங்குற குலசாமியை பார்க்கணுமா? நம்மளை காக்கிற குலசாமி, ஒவ்வொரு நொடியும் நம்மளை நினைக்கிற குலசாமியை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். இன்றைக்கி இந்த பதிவு நம்மளால் எப்படி நம்ம குலசாமியை பார்க்க முடியும், அதை தான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, குலசாமியை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல குலசாமி பேசணும்ல. குலதெய்வம் அந்த எல்லையில் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கணும்ல. நம்மளை எல்லா நேரங்கள்லையும் சாமி நம்மளை காத்து வருது அப்படின்னு அந்த தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கணும்ல. அதை தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாராலையும் குலசாமியை பார்த்துட முடியுமா? குலசாமியை எப்படி பார்க்க முடியும்? அதனுடைய உருவத்தை, அதனுடைய தோற்றத்தை, அதனுடைய சக்தியை நம்மளால் எப்படி உணர முடியும், பார்க்க முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, குலசாமியை பார்க்கணும் அப்படின்னா குலசாமி அதனுடைய உருவத்தை எல்லாத்துக்கும் காட்டும். வேறொரு அம்சமாக, இயற்கையாக, உயிரினமாக, நம்மளுடைய முன்னோர்கள் உருவமாக, நம்முடைய அங்காளி பங்காளிகள் உருவமாக, நம்ம எல்லையில் இருக்க சாமி ஆடிகளோட உருவமாக அந்த சாமி கண்டிப்பாக அதனுடைய உருவத்தை நமக்கு காட்டும். ஆனால் நாம் அந்த சாமி தான் வந்துச்சு, நம்மக்கிட்ட காட்டுச்சு, நம்மளுடைய உருவத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துச்சு அப்படின்னு நாம் எப்படி உறுதி செய்ய முடியும்? அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, குலசாமி யாரை பார்க்கும்? முதல்ல குலதெய்வம் யாரை பார்க்கும்? உண்மையும் நீதியும் நேர்மையுமா, சத்தியமுமா, தூய்மையான பக்தியோட, எதையும் எதிர்பார்க்காம எல்லாம் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு காத்து நிற்கிற, நம்பிக்கையோடு நிற்கிற பெருமக்கிட்ட அந்த சாமி அதனுடைய உருவத்தை காட்டும். சரிங்க, எப்படிங்க நான் என் சாமியை பார்க்கணும்? நான் என்ன செய்யணும்? என் சாமி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். என் சாமியை பார்க்க நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் இருக்க சாமியோட ஆபரணங்களை பார்க்குறோம், ஆடைகளை பார்க்குறோம், திருவுருவ சிலைகளை பார்க்குறோம், அந்த மண்ணை மிதிக்கிறோம். அது மட்டும்தானா? இது எல்லாமே நாம் பார்க்கறது தானுங்க. அந்த சாமி எப்படி அதனுடைய உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னா, சாமி அதனுடைய உருவம் தோற்றமா எப்படி சொல்றது அப்படின்னா, மனுஷனை போல உருவத்தில் மட்டும் காட்டிடாது. சாமியோட அதனுடைய ஆயுதம், சாமியோட அதனுடைய வாகனம், சாமியோட அதனுடைய உருவம், சாமி அணிகிற அதனுடைய அணிகலன், ஆபரணம் எல்லாமே அந்த சாமியோட உருவமாக தான் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்க, எப்படிங்க என் சாமியை நான் எப்படிங்க பார்க்கணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாருக்கும் சாமி அதனுடைய உருவத்தை காட்டும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெய்வத்தை நாம் நெருங்கணும் அப்படின்னா எதன் வழியாக நெருங்க முடியும் அப்படின்னா, தூய்மையான பக்தியோட, உன்னதமான உள்ளன்போட, எல்லாத்தையும் நேசிக்கிற பாச நேசத்தோட நாம் இருந்தோம் அப்படின்னா அந்த சாமி கண்டிப்பாக அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும். சரிங்க, நான் அப்படியெல்லாம் இருக்கேன், ஆனால் அந்த சாமி எனக்கு எதையுமே காட்டி கொடுக்கலையே. நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்கேன், நீதியாக இருக்கேன், எல்லா மக்களுடையும் பாசமாக இருக்கேன், ஆனால் அந்த சாமி உருவத்தை காட்டலையே. கண்டிப்பாக காட்டியிருக்கோம். அதை நாம் புரிஞ்சிருக்க மாட்டோம், அறிஞ்சிருக்க மாட்டோம். சரிங்க, நான் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த சாமி அதனுடைய உருவத்தை எப்படி காட்டுன்னு தெரியுமா? எப்படி நான் இருக்கணும் அதே மாதிரி அந்த சாமி எனக்கு திருப்பி செய்யும். என் தெய்வத்துக்கு அதனுடைய தேவையை நான் நிவர்த்தி செய்கிறேன். என் தெய்வத்துக்கு அதனுடைய குறைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன். என் தெய்வத்துக்காக நான் அரும்பாடுபட்டு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் கொடுக்குறேன். என் தெய்வத்துக்காக குடும்பக்குட்டியோடு நான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த சாமியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி அந்த சாமி உங்களை பார்க்க வரும், உங்களை வீடு தேடி வரும். நான் போய் நடக்க அந்த சாமியை நல்லா நான் கும்பிட்டு வர்றேன் அப்படின்னா, அந்த நாள்ல இருந்து அடுத்த 3 நாட்கள்ல அந்த சாமியை உங்களால் உணர முடியும். கனவுலையும் சரி, அசரீரியிலும் சரி, உங்களுக்கு நடக்கிற நல்லதுலையும் சரி, அதன் மூலியமாக தான் நம்ம சாமியை நாம் பார்க்க முடியும். நான் கடை வாங்கி கஷ்டப்பட்டு என் சாமிக்கு நான் ஒன்று செஞ்சேன், ஒரு 10 ரூபாயை செஞ்சேன் அப்படின்னா என் சாமி எனக்கு 100 ரூபாயா திருப்பி செய்யும். குலசாமி கோவிலுக்கு போனேனப்பா, இந்த வட்டம் அந்த சாமிக்கு நான் இதை செஞ்சேனப்பா, எனக்கு இந்த வளர்ச்சி கிடைச்சிருக்கு, என்னுடைய கஷ்டம் மாறி இருக்கு, என்னுடைய பண கஷ்டம் மாறி இருக்கு, மன கஷ்டம் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அப்போவே அந்த சாமி என்னைய பார்த்துருச்சு, அதனுடைய உருவத்தை எனக்கு காட்டிருச்சுங்கிறதா அர்த்தம். சாமி எப்படி அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா,
நாம் படுற கஷ்டங்களில் அந்த சாமி நம்ம கஷ்டத்துக்கு துணை நிற்கிறதும், அதே சமயம் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடல்நிலையை தேத்தி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுலையும், என் சாமி எனக்காக எனக்கு வாரிசு விருத்திகளை கொடுக்கறதுலையும், நான் செய்கிற தொழிலில் விருத்திகளை கொடுக்கறதுலையும், என்னுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற எல்லாத்துலேயும் அந்த சாமி அதனுடைய தோற்றத்தை நமக்கு வெளிப்படுத்தும். நான் கோவிலுக்கு போனேன், இந்த நல்லதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் சாமி உங்களை பார்க்க வந்திருக்கு, உங்கள் கஷ்டம் தீர்ந்திருக்குன்னு தான் அர்த்தம். சாமியாடி பெருமக்களுக்கு முன்னோர்களுக்கு அந்த சாமியோட உருவம் குழந்தையா வரும், பெரிய ஒரு முதியவரா வரும். அதே சமயம் அந்த சாமி அதனுடைய தோற்றத்தோட காலில் அதனுடைய பாத குரடு அதை அணிகளை அணிஞ்சு வெள்ளை வேட்டி கட்டி மாறாட்டு துண்டி போட்டு கோண கொண்டை போட்டு வாய் சிவக்க வெற்றிலை போட்டு மாறுல நிறைய சந்தனத்தை தடவி மாறாட்டி சங்கிலியோட கையில காப்போட காதுல கடுக்கனோட அந்த சாமி நமக்கு தரிசனத்தை அதனுடைய தோற்றத்தையும் கொடுக்கும். அதே சமயம் பெரிய ஒரு முதியோரோட, அதே சமயம் பச்சை குழந்தை போல, அதே சமயம் நல்ல வாவரசி போல அதனுடைய உருவங்களை அந்த சாமி நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும். இது எல்லாமே நாம நம்ம சாமியை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்க, நீங்க சொல்றது கனவுல சொல்றீங்க, இது மாதிரி எனக்கு நடக்கிற நல்லதுல சொல்றீங்க, இது மட்டும்தானா? நான் நேருக்கு நேரா என் சாமியை பார்க்க முடியாதா? பார்க்க முடியும், பார்க்க முடியும். நாம வைக்கிற குறைகள், நாம வைக்கிற கோரிக்கையை பொறுத்து தான் அந்த சாமி நமக்கு பதில் கொடுக்கும். அன்றைய காலங்களில் தவம் இருந்து அந்த சாமி அவங்களுக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு இதுதான் சான்று. நான் என்ன நினைக்கிறேன், ஐயா நான் நல்லா இருக்கேன், ஆனா இருந்தாலும் உன்னுடைய உருவத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன், நீ எப்படி இருப்ப தாயே, நீ எப்படி இருப்ப, உன்னுடைய தோற்றத்தை எனக்கு ஒரு தடவை காட்டு அப்படின்னு நீங்க கடுமையான விரதத்தோட அனுதினமும் நீங்க விரதம் பிடிச்சு அந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க ஒரு சில நிமிடங்கள் நீங்க தியானம் பண்ணும்போது அந்த சாமியோட உருவத்தை கண்டிப்பா உங்களுக்கு காட்டும். சாமியோட தோற்றங்கிறது வெறும் உருவம் மட்டும் இல்லைங்க, பௌர்ணமி வெளிச்சமா கூட இருக்கலாம். அதே சமயம் அந்த சாமியோட வாகனமா கூட இருக்கலாம். அதே சமயம் அந்த சாமி அணியிற சலங்கையா கூட இருக்கலாம். அந்த சாமியோடைய ஆயுதம் அருவாவா, வல்லைய கம்பா, ஆன பந்தமா, சாட்டையா, சலங்கையா, எதுவே 5 மணி கம்பா, வேலு கம்பா, எது மாதிரி வேணாலும் இருக்கலாம். அப்ப என்னுடைய தெய்வத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த சாமியை நீங்க பார்த்துட்டீங்கன்னு தான் முழுமையான அர்த்தம். நேருக்கு நேரா அந்த சாமி என்கிட்ட கண்ணு முன்னாடி நின்று பேசிடாது. நாம மனுஷன், அது தெய்வம், நமக்கு இந்த பிறவிதான். ஆனா அந்த சாமி மனித பிறவி இருக்கிற வரைக்கும் அந்த சாமி நிலையா நிற்கும், இயற்கையா நிற்கும், காத்தா நிற்கும், நீரா நிற்கும், நெருப்பா நிற்கும், ஆகாயமா நிற்கும். அப்ப அந்த சாமியாடிகள உருவத்தை நான் அணியணும், நான் உணரணும், நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த நிகழ்வு நடந்த உடனே எனக்குள்ள ஒரு இன்பம், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, என்னை எரியாம ஒரு சில நிலை எனக்கு ஏற்படும். அப்ப தெரிஞ்சுக்கலாம், இது மனுஷன் இல்ல சாமி, இது வந்தது சாமி, இது வந்ததுன்னு என்னைய தொட்டது சாமி, என் கஷ்டத்தை மாத்தி கொடுத்தது சாமி, என்னைய காத்து என் உயிரை காத்தது சாமி அப்படின்னு நாம உணர முடியும். சாமி வந்ததுக்கு ஆதாரமா சான்றா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற சாட்சிகள் தான் நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியும் இயற்கை சொல்லுகிற அந்த ஒரு அர்த்தமும். என் சாமி வருது அப்படின்னா அந்த சாமி வருதுன்னா அந்த சாமி வரும்போதே மலையை அந்த இடத்துல சான்றா நிற்கும். அந்த சாமி வரும்போது அந்த சாமியோட வாகனம் அந்த இடத்துல நிற்கும். அந்த சாமி வரும்போது அந்த சாமியோட அந்த வாசம் நிற்கும். அந்த சாமி வரும்போது அந்த சாமி கிடைக்கிற அந்த அரச மரியாதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த சாமி வரும். இது எல்லாமே நாம வச்சு வந்தது நம்ம சாமி தான் அப்படின்னு நாம கணிக்க முடியும். அப்ப இந்த பதிவுல உங்க சாமியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும், அந்த சாமியோட உருவம் எப்படி எல்லாம் இருக்கும். நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம சாமி நம்மளை பார்த்துருச்சு, நமக்கு நல்லது செஞ்சிருச்சு அப்படிங்கிறதா சத்தியமான உண்மை. அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், சாமியாடி பெருமக்கள், தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், சாமியை நீங்க உண்மையா இருக்கீங்களா, அந்த சாமி உங்ககிட்ட உருவத்தை காட்டாம வேற யாருகிட்டையும் காட்டாதுங்க. உனக்குள்ள உன்னை சுத்தி நான் நிக்கிறேன், கலங்காதங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் நாம வணங்குற குலசாமி.
அந்த சாமி வந்த கணம் எல்லையில் வீட்டில் இருப்பிடத்தில் இருக்கிற அத்துணை எதிர்மறை சக்திகளை உங்களை விட்டு விலக. அதே சமயம் ஒரு கோழையாக, அதே சமயம் ஒரு நோய்வாய்ப்பட்டு, ஒரு மன உளவியல்ல ஒரு சில தீய வினைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மீண்டு சடார்னு நீங்க எந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி வந்துருச்சு, எல்லாத்தையும் நீக்கி உங்களை காத்து கொடுத்துருச்சுன்னு தான் அர்த்தம். குலசாமியை பார்க்கணும் அப்படின்னா நேருக்கு நேரா மட்டும் வந்து நிற்கிறது மட்டுமே அதனுடைய பார்வை இல்லை. சாமி வந்தாலே நமக்கு நல்லதை தான் செய்யும். நமக்கு நடக்கிற நல்லதை வச்சே நாம கண்டுக்கலாம் சாமி வந்துருச்சு. ஒரு எல்லையில சாமி அழைக்கிறாங்கன்னா அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியா சாமி வந்த குணம் இருக்கிற சனங்க அந்த சாமியை உணரும். வந்தது சாமி சாதாரண மனுஷன் இல்லை, இவன் நடிப்பு இல்லை, இவன் வேணும்னே சாமி ஆடலை, சாமி உள்ள நிற்கிது அப்படிங்கிற உள்ள இருக்கிற சுத்தி இருக்கிற அவர்களுடைய உடல்ல அந்த சாமி உணர வைக்க அறிகுறியாத்தான், அதுக்கு சான்றாத்தான் சவனங்கள் எழுப்புறது. வீட்டில் குழந்தை பெரியோர், அதே சமயம் அந்த சத்தம், அந்த விளக்கின் வெளிச்சம் ஒளி, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நாம அறியலாட்டினாலும் சுத்தி இருக்கிற இயற்கை அந்த சாமியை அறிஞ்சதுனால தான் இத்தனை சவனங்களையும் சத்தங்களையும் ஓசைகளையும் எழுப்போம். அப்ப நீங்க உங்க குலசாமியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? நல்லா நிறைய நான் கோடி கோடியா பணத்தை கொட்டினாலும் சரியான அந்த சரியான உண்மையான நிலையில நான் நடக்கலை அப்படின்னா நான் எவ்வளவு கோடி கட்டினாலும் அந்த சாமி என்னால் பார்க்க முடியாது. நான் கஷ்டப்படுறேன், ஒரு சூடத்தை பொறுத்துறேன், ஆனால் நான் சரியா நிற்கிறேன் அப்படின்னா அந்த சாமி உங்களை கட்டி அணைக்குங்கிறது சத்தியமான உண்மை. தெய்வத்தை மதிக்கணும், தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளை மதிக்கணும். அதே சமயம் தெய்வத்துக்கு நாம அச்சப்படணும். நாம செய்யற செயல் 4 பேருக்கு நல்லதாத்தான் இருக்கணுமே தவிர யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அனுதினமும் என்னங்க, ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள அந்த சாமி இருக்கிறத உணர வைக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.